வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், பப்பாளி பழம், இது வந்து சோயாபீன்ஸு, இது வந்து சொரக்காய் பொரியல், இது வந்து முட்டை வந்து ஆல்மோஸ்ட் டெய்லியுமே சாப்பிட்றோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நிறையா நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால முட்டை கண்டிப்பாக சேர்த்திக்கிறோம். சோயாபீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனோட அளவு வந்து மற்ற சுண்டல் ஐட்டத்தை விட அதிகம். இது கிட்டத்தட்ட வந்து 26லேருந்து 30 கிராம். ஒரு 100 கிராம் சுண்டல் சாப்பிட்டிங்கன்னா 100 கிராம் சோயாபீன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26லேருந்து 30 கிராம் இருக்கும். இதே ஒரு 2 வேளை 3 வேளை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனோட அளவு பூர்த்தி ஆகிரும். ஆனால் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அதனால் அவங்க வந்து இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்திக்கிங்க. ஓகே, அதுமாதிரி முட்டையில் அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் முட்டை வந்து நிறையா சாப்பிட முடியாது. முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு முழு முட்டையில் வந்து 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்கள் சப்போஸ் 60 கிலோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 முட்டை ஒன்று சாப்பிடணும். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டுங்க. அதோட காய்கறி கீரையெல்லாம் சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமை வச்சுருக்கோம். அதுக்கு வந்து புதினா தேங்காய் சட்னி ப்ளஸ் இன்றைக்கி வந்து உணவு எல்லாத்தையும் கொடுக்குறதுனால டெய்லியுமே வந்து ஒரு சூப்பு ஜூஸ் ஐட்டம் குக் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து முருங்கைக்கீரை சூப். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு ஷெட்யூல். மதியத்துக்கும் கிட்டத்தட்ட இதே தான். மதியத்துக்கு சோறு மட்டும் வைக்க போகிறோம். இரவு வழக்கம் போல் குறைவான உணவு தான் சாப்பிட போகிறோம். தேங்காய் நட்ஸ் இந்த மாதிரி. ஓகே.